கிறிஸ்து ஜோதி கத்தோலிக்க வல்லமை ஊழியம் மகிழ்வுடன் வழங்கும் நாடக வடிவில் கருத்து பரிமாற்றம். இதில் ஃபாதராக குரல் கொடுப்பவர் பிரதர் ஜி ஆண்டனி சாமி, வனிதாவாக குரல் கொடுப்பவர் சகோதரி ரேவதி, அடைக்கலராஜாக குரல் கொடுப்பவர் சகோதரர் நரேஷ், இசை சகோதரர் எஸ் ஆரைக்கராஜ். இந்த இறை வார்த்தை போதகத்தை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். நன்றி. என்னம்மா, ரொம்ப நாளா உன்னை ஆலயத்து பக்கமே காணோம். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங்மா. என்னம்மா, நான் வந்தது கூட தெரியாம மெய் மறந்து அப்படியே ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைங்க ஃபாதர், வீட்டில் ஒரே பிரச்சனை. ஒரு பக்கம் என் கணவருக்கு சரியான வேலை இல்லை, குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லாத சூழ்நிலை, ஸ்கூலில் வேற டார்ச்சர் பண்ணுறாங்க ஃபாதர். அதனால தான் என்ன பண்ண தெரியாமல் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் ஃபாதர். சே, நீ சொல்கிறது நல்லா எனக்கு புரியுதுமா. கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நீ ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம்லம்மா. வந்திருக்கலாம் ஃபாதர், ஆனால் சூழ்நிலை பார்த்து பார்த்து ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். சரிம்மா, ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். பைபிளில் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுதுமா: எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் ஏற்படுத்திய திருவுளம் இதுவே. அதனால் ஆண்டவரே, இந்த கஷ்டமான சூழ்நிலைக்காய் உமக்கு நன்றி. என் கணவருக்கு சரியான வேலை இல்லை, அதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, அதற்காக நன்றி இயேசுவே என்று நன்றி சொல்லுமா. அடுத்தபடியாக, இயேசுவே, என் கணவருக்கு நல்ல வேலையை கொடுப்பீங்க, நல்ல சம்பளத்தை கிடைக்க செய்வீங்க, என் குடும்ப கஷ்டத்தை நீங்கள் மாற்றுவீங்க, ஃபீஸ் கட்ட உதவி செய்வீங்க என்று விசுவாசத்தை அறிக்கை செய்யுமா. 3வது படிக்கட்டாக, என் கணவருக்கு நல்ல வேலையை கொடுத்ததற்காய் நன்றி இயேசுவே, என் குடும்ப கஷ்டத்தை மாற்றினதற்காய் உமக்கு நன்றி இயேசுவே, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட உதவி செய்ததற்காய் நன்றி இயேசுவேன்னு சொல்லி நன்றி சொல்லம்மா. சரிங்க ஃபாதர், நான் இப்போவே நற்கர்ண ஆண்டுகிட்ட போய் அவருக்கு நன்றி சொல்லிட்டு வரேன் ஃபாதர். சரிம்மா, போயிட்டு வாமா. சே, ஏன்தான் இந்த ஏழை மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? எப்பதான் இந்த சூழ்நிலை மாறும் ஆண்டவரே? குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் அடைக்கலராஜ், வாங்க உட்காருங்க. என்ன திடீர் விஜயம்? ஃபாதர், பெரிய பிஸ்னஸ் ஒன்று வந்துருச்சு ஃபாதர். அதில் நல்ல லாபம் கிடைச்சிச்சு. அதில் கொஞ்சம் அமௌண்ட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம பங்குல இருக்கிற ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்குன்னு நினச்சி வந்தோம் ஃபாதர். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் அடைக்கலராஜ். இப்போ தான் ஒரு அம்மா வந்து அவங்க குடும்ப கஷ்டத்தை என்கிட்ட சொல்லிட்டு வேதனைப்பட்டு இப்போ சர்ச்சில் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பாருங்க, ஆண்டவர் உங்கள் வழியா பெரிய காரியத்தை செஞ்சுருக்காரு. ஓ, சரிங்க ஃபாதர், அப்போ நான் கிளம்புறேன். நீங்கள் அந்த அம்மாவுக்கு நீங்களே கொடுத்துருங்களேன். கட்டாயம் கொடுத்துட்றேன் அடைக்கலராஜ். ரொம்ப நன்றிங்க. இதுக்குரிய கைமாற ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாருங்க அடைக்கலராஜ். ஓகே ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். சரி, போயிட்டு வரேன் ஃபாதர். ஓகே ஓகே. வனிதாமா, இங்கே கொஞ்சம் வாங்கல. இதை வந்துட்டேன் ஃபாதர். பாருங்கம்மா, ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பித்த உடனே நற்கர்ணை ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செஞ்சுருக்காரு. அப்படிங்களா ஃபாதர்? என்ன அற்புதம் ஃபாதர்? இப்போதாம ஒருத்தர் வந்தார், நம்ம பங்கில் இருக்கிற ஏழை மக்களுக்கு இந்த பணத்தை கொஞ்சம் கொடுத்துருங்க ஃபாதர்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 50,000 ரூபா கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்தாங்க, இந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். ஆண்டவர் இயேசுவுக்கே கொடான கொடி நன்றி ஃபாதர். சரிம்மா, நான் சொன்ன மாதிரி தினமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி விசுவாச அறிக்கை செஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். கவலைப்படாமல் போங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஒரு பக்கம் பண பிரச்சனை, ஒரு பக்கம் வீட்டில் பிரச்சனை, பல வகையான பிரச்சனைக்கு நடுவில் தவிக்கிற என் அன்பு நெஞ்சங்களே, எல்லா சூழ்நிலைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், நிச்சயமாக அற்புதம் செய்வார் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். 3வது, ஆண்டவரே, நீர் செஞ்சதற்காக உமக்கு நன்றி 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 என்று நன்றி சொல்லிகிட்டே இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார்.